அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசி அன்பர்கள் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் தீரும், உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற, நீங்க கேட்ட வரம் உங்களுக்கு கிடைக்க எந்த கோவிலுக்கு நீங்க போனீங்கன்னா முழு பலன் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் பகவான். பொதுவாகவே மிதுன ராசிக்கு புதன் பகவான் புத்திக்காரகனே சொல்லுவாங்க. அதிபதின்றதுனால புத்தி கூர்மை அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த மிருகசீரிடம் நட்சத்திரமாக இருக்கட்டும், திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கட்டும், இல்லை புனர்பூசம் நட்சத்திரமாக இருக்கட்டும், இந்த 3 நட்சத்திரங்களுமே மிதுன ராசிக்கு கேட்டதை தரக்கூடிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி முருகர் கோவிலை சொல்லலாம். பழனி முருகர் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விசேஷம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் நிறைய தடவை பழனி முருகர் கோவிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. சிலர் வாரம் கூட போயிட்டு வந்திருப்பீங்க. ஆனால் பெருசாக உங்களுக்கு லாபம் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். பழனி முருகன் கோவிலில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை இரவு நேரத்தில் போனீங்க அப்படின்னா உடல் சம்பந்தமான பிரச்சனைகள், ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாமே சரியாகும். உங்களுடைய பிஸ்னஸ் எல்லாமே டெவலப் பண்ணணும். வியாழக்கிழமைகள் தினங்களில் நீங்கள் இரவு தினத்தில் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் பண பிரச்சனை இருக்குது. வெள்ளிக்கிழமைகளில் இரவு தினத்தில் நீங்கள் பழனி முருகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உயர் பதவி கிடைக்கணும், இல்லை டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை தினங்களில் இரவு நேரத்தில் நீங்கள் பழனி முருகன் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். கருத்து ஒற்றுமை இல்லை, குடும்ப பிரச்சனை அதிகமாக இருக்குது, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, சரியாக இல்லை அப்படின்னா திங்கட்கிழமை அன்னைக்கு இரவு நேரத்தில் நீங்கள் பழனி முருகன் கோவிலுக்கு நீங்கள் செல்லலாம். உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான நேரம். மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படணும், மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா நீங்கள் புதன்கிழமை அன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு வரணும். மிதுன ராசி அன்பர்கள் புதன்கிழமை அன்னைக்கு பழனிக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் திகட்டாத இன்பம் கிடைக்கும். எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். நினைக்காத ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாமே நிரந்தர தீர்வு கிடைக்கும். உங்கள் மனசில் ஏற்படும் சோர்வுகளுக்கு ஒரு பெஸ்ட்டான டானிக்காக உங்களுக்கு அமையும். இது ஒரு ஜீவ போகர் வாழ்ந்த இடம். இந்த போகருடைய கனெக்டிவிட்டி மிதுன ராசிக்கு ரொம்பவே அதிகம். இந்த கோவில் அறுபடை வீடுகள் மட்டும் ஸ்பெஷல் இல்லாமல் மிதுன ராசியினுடைய பூர்வீக ஸ்தலம்னும் சொல்லலாம். அந்த அளவுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான ஒரு ஸ்தலம். நீங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பழனி முருகர் கோவிலை நினச்சி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. எழுந்திருக்கும் பொழுது பழனி முருகருடைய ஃபோட்டோ வச்சு அவருடைய முகத்தில் விழிச்சு எழுந்துருங்க. அன்னைய பொழுது உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். இங்கே ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டிக்கோலம் நெகட்டிவ் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு ஈவினிங் நேரத்துலையும் முருகன் நீங்கள் தரிசனம் பண்ணாலும் சரிதான், இல்லைனா நைட் நேரத்தில் நீங்கள் இறைவனை தரிசனம் பண்ணாலும் சரிதான். உங்களுக்கு மார்னிங் டைமை விட ஈவினிங் டைமில் நீங்கள் தரிசனம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டை கொடுக்கும். நீங்கள் எந்த கோலத்தில் நீங்கள் முருகரை பார்த்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் பழனி முருகரை மட்டும்தான் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். மாற்றத்தை கொடுக்கறது மட்டும் அல்லாமல் மன மகிழ்ச்சியையும் கண்டிப்பாக கொடுப்பார் பழனி முருகர். இந்த கோவிலில் ராகு கேது தோஷம் இருக்குது. தோஷ நிவர்த்தி என்னால் பண்ண முடியல அப்படின்னா ராகு கால நேரத்தில் நீங்கள் பழனி முருகரை போய் பார்க்கலாம். யமகண்டத்தில் முருகரை நீங்கள் பார்க்கலாம். ராகுகால நேரத்தில் முருக தரிசனம் கிடைச்சது வருத்தப்பட வேண்டாம், தோஷம் நீங்கும். யமகண்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தோஷம் நீங்கும். செவ்வாய்க்கிழமை தினங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடம்பும் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கும். இந்த செவ்வாய் தோஷத்தை சரி செய்யக்கூடிய ஒரு உன்னதமான கடவுள் இந்த முருகப்பெருமான். ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் பூமிக்காரகன், அதிதேவதையே முருகப்பெருமான் தான். மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பழனி முருகன் நிறைய ஏற்றங்களையும் கொடுப்பாரு. இந்த அளவுக்கு அட்வான்டேஜ் அவருக்கு இருக்குதா அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவருடைய ஞானம், ஒருத்தவங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா, சிலவங்களுக்கு குரு சார்ந்த அறிவு தேவைப்படுது அப்படின்னா, ஒருத்தவங்களுடைய பிஸ்னஸில் தன்னுடைய பேச்சை எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு உங்களுக்கு எண்ணம் இருக்கா,
நீங்க பழனி முருகரை பாருங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு இரவு நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில ஒரு புதிய பாதைக்கு உங்களுக்கு கொண்டு செல்லும். ஒரு நல்ல ஒரு தொடக்க பாதையை உருவாக்கி கொடுக்கும் ஒரு ஸ்தலமாக உங்களுக்கு உன்னதமான கடவுள் அந்த பழனி ஆண்டவர் தான். இந்த மண்ணே உங்களுக்கு விசேஷம் தான், அந்த மலையும் உங்களுக்கு விசேஷம் தான். இந்த கோவிலில் உள்ள கருவறையில் இருக்கிற கடவுள் உங்களுக்கு ரொம்பவே விசேஷம்தான். போக போக தான் திகட்டாத ஒரு இன்பத்தை கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில பழனி முருகன் உங்களுக்கு கொடுப்பாரு. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க.